Daily. Taste the Daily. திருமண வாழ்க்கை விவாகரத்து வரை சென்றதற்கு காரணமான தனது கணவருடன் தொடர்பில் இருந்த பெண்ணை ஆட்டோவிற்குள் வைத்து மனைவி வெளுத்து வாங்கிய காட்சிகள்தான் இவை. திருவள்ளூர் மாவட்டம் திருவலாங்காடு பகுதியைச் சேர்ந்த சத்யா என்பவருக்கும் ஆந்திர மாநிலம் காலஹஸ்தி பகுதியைச் சேர்ந்த உறவுக்காரரான முனிந்த்ரா என்பவருக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் இருவரும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் மனைவி சத்யா பெயரில் 10 லட்சம் ரூபாய் கடன் பெற்றும் அவரது 40 சவர நகைகளை அடகு வைத்தும் ஆந்திராவில் கோழி பண்ணை வைத்து நடத்தி வருகிறார் கணவன் முனிந்த்ரா. தொழிலிலும் நல்ல லாபம் வர மகிழ்ச்சியாக சென்ற இவர்களது திருமண வாழ்க்கைக்குள் வேறொரு பெண் வரவே தற்போது விவாகரத்து வரை சென்றுள்ளது. முனிந்த்ரா வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்தது சத்யாவிற்கு தெரிய வரவே இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையேயான கருத்து வேறுபாடு அதிகரிக்க முனிந்த்ரா காளஹஸ்தி நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி வழக்கு தொடர்ந்து சத்யாவை வீட்டை விட்டே வெளியேற்றி உள்ளார். சத்யாவும் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் விவாகரத்து மற்றும் ஜீவனாம்சம் கோரி வழக்கு தொடர்ந்துள்ளார். இரு நீதிமன்றங்களிலும் வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் சத்யாவும் அவரது கணவர் முனிந்த்ராவும் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகினர். தொடர்ந்து வாய்தாவை முடித்துவிட்டு செல்லும் போது ஆட்டோவில் முனிந்த்ராவுடன் வந்த பெண்ணை சத்யா சரமாரியாக தாக்கினார். குழந்தைகளை வைத்துக்கொண்டு கஷ்டப்படுவதாகவும் தனது வாழ்க்கை வீணானது உன்னால் தான் எனவும் அப்பெண் மீது தனது ஆத்திரத்தை கொட்டி தீர்த்தார் சத்யா. சத்யாவின் தாக்குதலுக்கு பயந்து கம்பியை தாண்டி ஆட்டோவிலிருந்து வெளியேற முயன்ற அப்பெண் சாலையில் தவறி விழுந்தார். இதனிடையே அப்பெண் தனது பெரியப்பா மகள் என்றும் தனக்கு தங்கை முறை என்றும் தெரிவித்தார் మునింత్రా. డైవర్స్ కేసు 2 ఇయర్స్గా జరుగుతూ ఉంది కాళాస్త్రి కోర్టులో. వీళ్ళు కలుసుకొని ఈడ కేసు వేసారు. అందుకని చెప్పనేసి ఇవి మా చెల్లి అవుతుంది, మా పేనాయన కూతురు నాతో కూడా పంపించినారు మా ఇంట్లో వాళ్ళు. ఇప్పుడు ఆడ కేసు చూసుకొని ఇక్కడికి వచ్చినాము, వాళ్ళు కావాలని వచ్చి కొడుతున్నారు వాళ్ళు. ஆனால் முனிந்த்ரா தனது உறவினர் என்பதால் சிறுவயது முதலே அவரை தெரியும் என்றும் அப்படி ஒரு பெரியப்பா மகளே அவரது உறவினர் வட்டாரத்தில் இல்லை என்றும் தெரிவித்தார் சத்யா. அவன் பெரியப்பா பொண்ணுன்னு சொல்றான்ல, அப்போ அவங்க சொந்தக்காரங்க வர சொல்லுங்க. எந்த பெரியப்பா பொண்ணு? நான் 10 வருஷமா நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரே ரிலேட்டிவ் தான், ஒரே சொந்த மாமா பையன் தான். 10 வருஷமா நான் தம்மாத்தூர் குழந்தையில இருந்து அவனை பாக்குறேன்ல, அப்ப அவங்க சொந்தக்காரங்க ஒரு வாட்டி நான் பார்த்திருக்க மாட்டேனா? தன்னையும் தன் குழந்தையையும் வீட்டை விட்டு வெளியேற்றியது மட்டுமில்லாமல் கோழி பண்ணை வைக்க வாங்கிய கடனிற்கு மாதாந்தோறும் செலுத்த வேண்டிய 10,000 ரூபாயையும் தன்னையே செலுத்த வைப்பதாக வேதனை அடைந்தார் சத்யா. 20 லட்சம் பணம் நானே வீடு அனுமானம் வச்சு அவனுக்கு கோழி பண்ணை கட்ட வச்சேன். கோழி பண்ணை வச்சு இருக்கிறேன் இப்போ நல்லபடியாவே. அந்த 10,000 ரூபாய் மாசம் மாசம் என்னால கட்ட முடியல. நீ போடி வெளில, நான் கட்ட மாட்டேன். நான் உனக்கு வந்து நீ எப்படி சொல்றதுன்னா, நான் வந்து வாங்கவே இல்லை, நீ அவனுக்கு குத்துட்டு அந்த 20 லட்சம் அப்படின்னு என்ன வெளில தள்ளிட்டான். இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு மாசம் மாசம் 10,000 ரூபாய் கட்டிட்டு இருக்கேன். 40 சவர நகை அவனுக்கு குத்த நானு. இது வரைக்கும் ஒரே ஒரு நகை கூட எனக்கு கொடுக்கவே இல்லை. இப்போ என்னடா இன்னொரு பொண்ணு கூட அவன் டெய்லி வரான் போறான், என் முன்னாடியே நிக்கிறான். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. என் குழந்தைக்கு யார் சாப்பாடு போடுவாங்க சொல்லுங்க? எனக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, எனக்குன்னு ஒரு நாள் இல்ல கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் திமுற ஒரு பொண்ணு கூட வரான் போறான் சுத்துறான். Taste Daily. Taste the Daily.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.